ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் சிம்பிளாக சீக்கிரமாக நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் வெண்ணெயும் சேர்த்துக்கிட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, உப்பு இது எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கணும். பெரிய மிளகாய், குடமிளகாய் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு பதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். எல்லாமும் சேர்ந்து வதங்கிட்டு கொஞ்சமாக கேரட் துருவலும் சேர்த்துக்கலாம். கேரட் துருவலுக்கும் பதில் மஷ்ரூமு, பன்னீர் மாதிரி இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கேரட் எல்லாம் வதங்கி நல்லா வேகணும். மூடி வச்சு வேக விடலாம். நான் 2 தடவை தண்ணி தெளித்து வேக விட்டுக்கிறேன். வெந்த பிறகு நாம் இப்போ இதுக்கு ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்க போகிறோம். தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, அதேமாரி ரெட் சில்லி சாஸு, க்ரீன் சில்லி சாஸு, சோயா சாஸு, நூடுல்ஸ் மசாலா, அப்படி இல்லைன்னா ரெடிமிக்ஸ் பாஸ்தா மசாலா, அது மாதிரி நம்மள்கிட்ட என்ன இருக்குதோ அதில் எது வசதியாக இருக்குமோ அது மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம். எது கையில் இருக்கோ அதை பார்த்து சேர்த்துக்கலாம். இங்கே நான் நூடுல்ஸ் மசாலாவும் தக்காளி சாஸும் க்ரீன் சில்லி சாஸும் சேர்க்குறேன். எல்லாமும் சேர்ந்துட்டு இது மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ஒரே ஒரு முட்டை உப்பு சேர்த்து நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த முட்டை பாதி வேகணும். அது வரையே அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு லைட்டாக பரட்டி விட்டுகிட்டே இருக்கலாம். பாஸ்தா பக்கத்து அடுப்பில் தண்ணியில் கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் சேர்த்து வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிறேன். அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கப்புறம் தோசை திருப்பி சரியாக வராது, உடஞ்சிரும். அதுக்காக ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த காரம் எல்லாம் போதும் அப்படின்னா இப்படியே விட்டுடலாம். நாம் பாஸ்தா சேர்க்கும்போது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா மீண்டும் ரெட் சில்லி சாஸு, தக்காளி சாஸு, சோயா சாஸை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. இப்போ தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா ஒரு கசப்பு வந்துடும். அதுக்காக தான் எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்துட்டு ஒரு தடவை அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பரான இந்த பாஸ்தா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. லஞ்சுக்கு நம்ம காலையிலே செஞ்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் முட்டை சேர்க்காமல் பார்த்துக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.